எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் நான் எழுதுகிறேன். நான் xy d square y by dx square plus x dy by dx whole square minus y dy by dx equal to 0. So இதில் வந்து dy by dxங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், d square y by dx square இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதில் இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணுறப்போ இதுதான் ஹையஸ்ட் ஆர்டர் இருக்குது. ஏன்னா d square y by dx இதுக்கு பவரில் வந்து 1ன்னு இருக்குது. ஸோ ஆர்டர் வந்து இதில் 2 டிகிரி 1. ஸோ ஆர்டர் வந்து இதில் 2 டிகிரி 1. ஸோ இது ஆர்டர் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ன்றதுனால ஆர்டர் 2. இதுக்கு பவரில் வந்து ஹையஸ்ட் ஆர்டருக்கு பவரில் என்ன இருக்குது, இப்போ 1 தான் இருக்குது, அதனால டிகிரி வந்து 1. ஸோ டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். Order and degree of differential equations are always positive integers. If the differential equation is not a polynomial equation in its derivatives, its degree is not defined. For example, வந்து நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன். இப்போ d power 4 y by dx power 4 plus sin of y triple dash equal to 0. ஸோ ட்ரிபிள் டேஷ்னா தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் d cube y by dx cube. ஸோ இது வந்து சைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி டெரிவேட்டிவ் இருந்ததுன்னா அது டிகிரி வந்து நம்ம நாட் டிஃபைன் போடணும். இப்போ இது ஆர்டர் எழுதிக்கலாம், ஏன்னா பவரில் வந்து 4 இருக்கிறனால இதுக்கு வந்து ஆர்டர் வந்து 4, பட் டிகிரி வந்து நாட் டிஃபைன்டு, ஏன்னா சைன் ஃபங்க்ஷனில் இருக்குது. இது பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருந்தால் தான் நம்ம டிகிரி வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ டிகிரி நாட் டிஃபைன்டு. ஸோ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுன்னா, இப்போ dy by dx equal to h of y g of x ஃபங்க்ஷன் வந்து y டேர்ம்லேயும் இருக்கும் எக்ஸ் டேர்ம்லேயும் இருக்கும், நம்ம அதை செப்பரேட் பண்ணணும். ஸோ இந்த h of yலாம் இங்கே கொண்டு வந்துடணும். இன்டெக்ரல் dy by h of y equal to இன்டெக்ரல் g of x dx. ஸோ இந்த டேர்ம் இன்டெகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு yல இன்டெகிரேட் பண்ணணும், இங்கே எக்ஸில் இன்டெகிரேட் பண்ணி ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் ஜென்ரல் ஈக்குவேஷன், ஜென்ரல் சொல்யூஷன் h of y equal to g of x plus c. h of y, g of x antiderivative of 1 by h of y and g of x. c is arbitrary constant. Homogeneous differential equation. If function f of lambda x lambda y equal to lambda power n f of xy. f of xy என்ற ஃபங்க்ஷன்ல lambda x lambda y சப்ஸ்டிட் பண்ணா lambda power n செப்பரேட்டாக எடுத்தோன்னா that function is a homogeneous function of degree n. ஸோ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனில் ரெண்டு டைப் இருக்குது. இப்போ dy by dx இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா நம்ம புட் y equal to vxன்னு எடுத்துகிட்டு டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். இதில் v வந்து அப்படியே வச்சுக்கணும், uv மெத்தடில் பண்ணணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ எக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dv by dx. ஆல்ரெடி உள்ள அந்த ஃபங்க்ஷனில் y இருக்கிற இடத்துல vx சப்ஸ்டிட் பண்ணி ரீக்வேட் பண்ணி ஜென்ரல் சொல்யூஷன் கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் டைப் 2 dx by dy equal to இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா f of xy equal to h of x by y னா அந்த ஃபார்முக்கு வந்து x equal to vyன்னு நம்ம எடுத்துக்கணும். புட் x equal to vy and differentiating with respect to y. ஸோ இது என்ன ஆகும்னா dx by dy equal to v plus y dv by dy. ஸோ ஆல்ரெடி உள்ள ஃபங்க்ஷனை dx by dy ஈக்குவேட் பண்ணி ஜென்ரல் சொல்யூஷன் கால்குலேட் பண்ணணும். Next, linear differential equation type 1 dy by dx plus py equal to q. இந்த ஃபார்ம்ல இருந்ததுன்னா py equal to p, q are constants or functions of x and x only. So integrating factor calculate பண்ணணும். if னா integrating factor e power integral p dx. So இந்த p term மட்டும் எடுத்துட்டு அது வந்து functions of x இருக்கிறதுனால integral integrating with respect to x பண்ணணும். இப்போ general solution வந்து இந்த ஃபார்ம்ல இருக்கும், y into integral factor equal to integral q into integral factor dx plus c. இந்த இடத்துல திருப்பி integrate பண்ற மாதிரி இருக்கும். Next type 2 dx by dy plus p1x equal to q1. ஸோ இதில் வந்து p1
P1ம் Q1ம் வந்து கான்ஸ்டன்ட் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் y ஒன்லி. ஸோ இந்த P1 யூஸ் பண்ணி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணோம். e பவர் இன்டகிரல் P1 dx அதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஜென்ரல் சொல்யூஷன் வந்து x இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் Q1 இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dy ப்ளஸ் c. இங்கே கால்குலேட் பண்ண இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இங்கே போட்டுட்டு Q1ஓட அந்த வேல்யூ இங்கே போட்டுட்டு மறுபடியும் இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். தேங்க்யூ.